வணக்கம், வாங்க நண்பா. வீடியோ பார்த்து பயந்து போங்க நண்பா. நம்ம வீடியோல த்ரில் இருக்கும். அதுக்கு நீங்க இருட்டு ரூம்ல முரட்டு கடிச்சிட்டு மாட்டி பாருங்க. அப்போதான் நீங்க த்ரில் அனுபவிப்பீங்க. ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்பவம் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய வாரங்கல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிரேன் ஆப்ரேட்டருக்கு நடந்ததுங்க. வாரங்கல்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போனா ஒரு கிராமம் வருங்க. அதாவது ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய கிராமம். அந்த இடத்துல இருந்து குழாய்கள் பதிக்கிறது தாங்க இவங்களோட வேலை. அதனால வேலை செய்ய போன இந்த ராஜுபாய்க்கு நடந்தது தாங்க இப்ப இந்த காணொலியில் நான் உங்களுக்கு எடுத்துரைக்க போறேன். அவருக்கு என்ன நடந்துச்சு, இல்ல அவர் உயிரோடு இருக்காரா, இறந்துட்டாரா அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். ராஜுபாய் அன்று வேலையை முடிக்கிறதுக்கு மாலை 7 மணி வரைக்கும் ஆயிடுச்சுங்க. இன்ஜினியர் அவர்கிட்ட சொல்லிட்டாரு, ராஜு இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நீ இந்த வேலையை முடிச்சுட்டு தான் போற அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்றைய வேலையை இன்னைக்கு முடிச்சாதான் அதுக்கு அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்ஜினியர் போட்டு வச்சிருப்பாங்க. அதனால ஸ்ட்ரிக்டா அவர்கிட்ட சொல்லிட்டாரு, இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீ போய் ஆகணும் அப்படின்னு. அந்த காடை பத்தி ராஜுக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ தெரியாதுங்க. அது ஒரு ஆபத்தான காடு அப்படிங்கிறது. அன்னைக்கு என்ன பண்ணாரு ராஜு, அந்த இடத்துல அவரோட கிரேன்ல தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டாருங்க வேலையை முடிக்கிறதுக்காக. ராஜுபாயோட வேலையை பத்தி சொல்லணும்னா காலையில 8 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வர்றது தாங்க அன்றாட ரொட்டீனா வச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஜிண்டால் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல அவர் பணி செஞ்சுட்டு இருக்காருங்க. ஜிண்டால் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத், தெலுங்கானா போன்ற 2 மாநிலங்கள் கவர் பண்ணி அங்கே அரசாங்கத்துக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அதாவது பாலம் கட்டுறதோ இல்ல குழாய்களை பூமிக்கு அடியில பதிக்கிறதோ அப்படிப்பட்ட வேலைகளை இவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ராஜுவுக்கு அவங்களே ரூம் எடுத்து தங்கிடுவாங்க. ராஜு உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவருங்க. இந்த ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளா வேலை செஞ்சுட்டு வருமானம் ஈட்டுறது தாங்க அவரோட தொழிலாவே இருந்திருக்கு. வேலையா இருந்துக்குன்னு வச்சுக்கோமே. அப்படி இருக்கும்போது அன்றைக்கு மட்டும் அவரால் வேலையை முடிக்க முடியல. இருந்தாலும் இரவு நேரம் ஆகிட்டே இருக்கு. அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிரேன் ஆபரேட்டர்கள் ஒரு 3 பேர் அறிமுகமாகறாங்க. அவங்க பேரு காளி, சக்தி, இன்னொருத்தர் பேரு பங்கஜ் அப்படின்னு வச்சுக்கோமே. அவங்க அறிமுகமாகறாங்க. இவரும் சரி அப்படின்னு தைரியத்தை வள வச்சுக்கிட்டு இன்னைக்கு நைட்டு இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பார்த்துட்டு இவங்க கூட படுத்து தூங்கி இந்த இரவை போக்கிடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போடுறாருங்க. 4 பேரா இருந்தா என்ன, 6 பேரா இருந்தா என்ன, ஆவி பேய் அப்படிங்கிறது எதையுமே பார்க்காது. அது ஒருத்தர் ஆக்கிரமிக்குன்னு நினைச்சா ஆக்கிரமிச்சிடும். இவர்கள் வாகனத்தை நிறுத்தி வச்சுட்டு தங்கி இருக்க அந்த காட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஒரு தாபா இருக்குங்க. தாபால நிறைய உணவுகள் மற்றும் மது போன்றவற்றெல்லாம் இருந்திருக்குங்க. இவங்க 4 பேரும் 10 மணி வாக்குல வேலையை முடிச்சுட்டு பேசிக்கிட்டே அந்த தாபாவுக்கு போறாங்க. போகும்போது எதுவுமே நடக்கலைங்க. ஆனா திரும்பி வரும்போது நடந்தது தாங்க அமானுஷ சம்பவத்தோட உச்சகட்டம். அப்படி என்ன நடந்துச்சுன்னா, இவங்க அந்த தாபால போயிட்டு சாப்பிட்டுட்டு பரோட்டா, சிக்கன் அது போன்றதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த சக்திங்கிற ஹெல்ப்பர் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், சாப்பிட முடியாம மீந்து போன சாப்பாடை ரூமுக்கு எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் கட்டி கொண்டாடுறாங்க அந்த அடர்ந்த காட்டு வழியா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது யாரோ அவனை பின்னால தள்ளி விட்டு அந்த இதை பிடிக்கிட்டு போன மாதிரியும் இவன் எந்திரிச்சு எல்லாம் ஓடிருங்க அப்படின்னு கத்திட்டு திருப்பியும் அந்த தாபா இருக்க வழிக்கே போறதாகவும் கத்திட்டு ஓடுறாங்க. அந்த சமயத்துல வேற மழை பெஞ்சனாலதான் ராஜுபாய் வேலையை சீக்கிரம் முடிக்க முடியாம நைட்டு 8-9 மணி வரைக்கும் ஆயிடுச்சுங்க. இதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லாம விட்டேன். சரி, கதையோட சுவாரஸ்யம் இருக்குன்னு இப்ப சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இவங்களும் 3 பேரும் பயந்து அடிச்சுக்கிட்டு அந்த கிராமத்து வழியாக போயிட்டு இவனை பார்த்து கேட்டிருக்காங்க, டேய் நீ என்ன உண்மையான பேய் பார்த்தியா, உன்னை பேய் எதுவும் பிடிச்சி தள்ளி விட்டுருச்சா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவனும் பயத்துல உறைஞ்சு போயிட்டு எதுவுமே பேசலங்க. அதுக்கப்புறம் அவனோட முகத்துல, கன்னத்துல எல்லா இடத்துலையும் சிராய்ப்பு ஏற்பட்டு அது வழியா ரத்தம் வர்றதை பார்த்து இவங்க ஓஹோ இங்க உண்மையாதான் நடந்திருக்கு போல, இவனுக்கு ஏதோ விசித்திரமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வராங்க.
அதுக்கப்புறம் அந்த பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்றாங்க. அந்த ரத்தம் வர இடத்துலலாம் பேண்டேஜ் அந்த இது ஸ்டிஞ்சர் மாதிரி போடுவாங்கல்ல, அது போடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் நார்மல் நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட விசாரிக்கிறாங்க. டேய் உண்மையால அங்கே என்ன பார்த்த, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் சொன்ன பதில் தாங்க கொலை நடுங்கிற விதமா ஆகிடுச்சு. இவன் அவங்க கூட நடந்துட்டு, அதாவது ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் கேப் விட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த சிக்கன் நேற்று அந்த பார்சலை யாரோ புடுங்கினதாகவும் அதை இவன் தர மறுத்தனால அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டதுக்கப்புறம் அந்த சிக்கன் பாக்கெட் கையோட சேர்த்து புடுங்கிட்டு போன மாதிரியும் இவன் சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வழியா திருப்பி அவங்க வாகனம் இருக்க இடத்துக்கு வர்றதுக்கே பயம் அள்ளு விட்டுருச்சுங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ஒரு தப்பு கணக்க போடுறாங்க. மறுபடியும் அந்த தாபா வழியா வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பீரை வாங்கிக்கிட்டு, இப்ப நம்ம பீரை போட்டுருவோம், எப்படி எந்த வித பேயா இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னுட்டு இந்த ஒரு பீரை 1 மணி நேரமா குடிச்சிட்டு கரெக்டா ஒரு 12 உள்ள 1 மணி வாக்குல வரான்னு வச்சுக்கோமே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு எதுவுமே ஆகலைங்க. அவங்க வாகனம் நிறுத்த இடத்துக்கு வந்து தார்பாயை விரிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பயலுக்கு ரெஸ்ட் கொடுத்து அங்கேயே படுக்க வச்சுறாங்க. அந்த லாரியோட கேபின் இருக்கும் பார்த்தீங்களா, கேபின்ல நீங்க பாத்தீங்கன்னா லாரிகளை படுத்து தூங்குற மாதிரி இருக்கும். இவனை படுக்க வச்சுட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து காளி வந்து சொல்றாரு, ராஜு, நீ இந்த மாதிரி பேய் அமானுஷ்யம் எல்லாம் மக்கள் சொல்றாங்க நம்புறியா? அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கதை வதந்தி அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு ராஜுவையும் மற்ற ஒரு கிரேன் ஆபரேட்டரையும் கலாய்க்கிற விதமா பேசிட்டு இருக்காருங்க. உடனே கோவப்பட்ட இவரு, அப்படியா, எதுவும் இல்லைன்னு சொல்றியா, எங்க நீ தனியால அந்த காட்டுக்குள்ள போய் ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி இவரும் உசுப்பேத்தி விடுறாருங்க. அப்படி உசுப்பேத்தும் போது இவர் ஆல்ரெடி ஒரு பீர் குடிச்சிருந்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு போதைக்கு ஏறா நான் போறேன்டா என்னதான் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போறாருங்க. இவர் போயிட்டு இருக்கும்போது பின்னால சரி ராஜுவும் ஆகா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம மேல பழைய போட்டுருவாங்க, இவரும் போக ஆரம்பிச்சுட்டு இருக்காருங்க. ஓகே, இவர் வரதை பார்த்துட்டு அவரு 2 பேருமே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ராஜுக்கு சிறுநீர் அவசரமா வந்துருதுங்க. சிறுநீரை இவர் கழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் பின்னால வராருன்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காரு முன்னாடி. அப்படி போயிட்டு இருக்கும்போது ராஜு சொல்றாரு, காளி, இதுக்கு மேல நான் வர தயாரா இல்லை, வா நம்ம லாரி நிறுத்திருக்க இடத்துக்கே போய் படுத்து தூங்குவோம், நாளைக்கு வேற வேலை சீக்கிரமே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாருங்க. அவரு பாட்டுக்கு பேசிட்டு உள்ள போயிட்டே இருக்காரு. இங்க வந்த ராஜு இவங்கள்ட்ட சொல்றாரு, நான் ராஜு கூட போனேன், அதுக்கப்புறம் எனக்கு உள்ள விருப்பம் இல்லை, படுத்து தூங்குற மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு, நான் இங்க வந்து படுத்து தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். 1/2 மணி நேரம் ஆகுது அவர் வரல, 3/4 மணி நேரம் ஆகுது. அவங்க காலுக்கு அவர் ஃபோனுக்கு கால் பண்றாங்க. 1 தடவை கால் பண்றாங்க, 2 தடவை, 5 தடவை, 6 தடவை ஃபுல் ரிங்ல போயும் அவர் எடுக்கல. உடனே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இந்த 2 கிரேன் ஆப்ரேட்டர் மற்றும் உடம்பு சரியில்லைனாலும் அவனையும் எழுப்பிக்கிட்டு உள்ள அந்த காட்டுக்குள்ள போய் பார்க்குறாரு. காட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது காளையோட சத்தம், காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன அந்த ராஜு கொல்ல வரான் அப்படிங்கிற சத்தம் எங்க இருந்துடா வருதுன்னு இந்த 2 கிரேன் ஆபரேட்டர் மற்றும் இந்த சக்தி எல்லாரும் சேர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஒரு இடத்துல மயங்கிய நிலையில இவர் இருக்காருங்க. உடனே அவரை பிடிச்சி தூக்கி போட்டுட்டு இங்க வந்து தண்ணி தெளிச்சு கேட்கும்போது, ராஜு தான் என்னை கொல்ல வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. ராஜு இங்க வந்து 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுடா, நீ என்னடா ராஜு கொல்ல வரன்னு சொல்லிட்டு மத்த ஒரு கிரேன் ஆபரேட்டர் அவர்கிட்ட கேட்கிறாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியா தெரியல. அதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த கிராமவாசிகள் நிறைய பேர் அந்த இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கு வேலை செய்ய போவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன கதை தாங்க குலைய நடுங்கி போய் நெஞ்சு நம்ம வாய் வழியா வெளியில வர்ற அளவுக்கு நடந்தாங்க. சுமார் ஒரு 50 இல்ல 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வியாபாரி அந்த வழியா வந்துட்டு இருக்காருங்க. அவர் மாடை சேல் பண்ணிட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல இந்த கல்லு சாராயம் எல்லாம் குடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் முரட்டாளுங்க அவர் அடிச்சு போட்டு அவர்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க. புடுங்கிட்டது மட்டும் இல்லாம என்னை விட்டுருங்கடா அவர் கெஞ்சியும் அவர் விடலங்க. ஏன்னா வெளியில போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், இல்ல ஊருக்காரங்கிட்ட சொல்லிடுவார் அப்படின்ட்டு பெரிய கல்லை தூக்கி அவர் மண்டையில போட்டு அந்த இடத்துல கொண்டுட்டாங்க. பாவம் அதோட ஆன்மா அவரை விட்டு அங்கே மனசு இல்லாம அங்கேயே சுத்திக்கிட்டு எந்த ஆம்பளைங்களை பார்த்தாலும் அது கொன்னராகவும் சொல்றாங்க.
அதுக்கு இன்னொரு பேரான்னு பார்த்தா ஜடாமுனின்னு கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. ஜடாமுனினா வானத்துக்கும் பூமிக்குமே நிக்கிற மாதிரி இருக்குங்க. அவரோட நல்ல ஆன்மா இன்னைக்கு அகோர ஆன்மா மாதிரி அந்த சைட்ல இருக்கக்கூடிய மக்களை கொண்டுகிட்டு இருக்கு. இதை பத்தின உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா, அவருக்கு நடந்தது ஒரு அநியாயம் தான் சொல்லுவேன். பாவம் மாட்டை விற்று அது மூலமா வரக்கூடிய காசை வச்சு தாங்க அவர் குடும்ப பொழப்ப ஓட்டணும். அப்படி இருக்கக்கூடிய அவர் பொண்ணு அவர் பாவத்துல விழுந்துட்டாங்க. இது வரைக்கும் அந்த ஆன்மாவை, அதாவது ஜடாமுனியை கட்டுப்படுத்த எந்த தெய்வ சக்தியால முடியல. ஆமாங்க, அவருக்கு இழைச்சது அநியாயம் தானேங்க. ஓகே, இதை பற்றின உங்களோட அபிப்பிராயத்தை நம்ம கமெண்ட்ஸ் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க.